நம்ம சிவகார்த்திகேயனோட மதராசி படத்தோட ஆடியன்ஸ் அப்படிங்கிறது இப்போ சிறப்பாக நிறைவேற்று இருக்கு. இந்த ஒரு ஆடியன்ஸ் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கலைப்பொழிதான சார் இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்பீச் கொடுத்து முடிச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்துடலாம். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கு நேசிக்கிற ஒரு நடிகர், அதாவது ஒரு மகா கலைஞன் தான் நம்ம சிவகார்த்திகேயன் அது மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு மதராசி படத்தில் அவர் செம்மையா ஒரு ஆக்ஷன் பேக்கட் ஃபிலிமை வந்து கொடுத்துருக்காரு. செம்மையான ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிருக்காரு அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நான் தான் வந்துட்டு போனா விஜய் மாமாவோட துப்பாக்கி படத்தோட ப்ரொடியூசர், நானும் இந்த ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்றேன். விஜய் மாமா எப்படி துப்பாக்கி படத்தில் பண்ணாரோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து இந்த மதராசியில பண்ணியிருக்காரு அந்த மாதிரி வந்து கலைப்பொழிதான் சார் சொல்லியிருக்காரு. விஜய் மாமாவோட துப்பாக்கி படத்தோடைய கிளைமேக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷிப்ல வச்சு வந்து சண்டை நடக்கிற மணிக்கு சீன்ஸ் இருக்கும். இதுல நம்ம சிவகார்த்திகேயனோட மதராசி படத்துல ஹார்பர்ல வச்சு கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வரப்போகுது அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அதுவும் வேற லெவல்ல இருக்கும். ஒரு தரமான ஆக்ஷன் பிலிம் பம்மையா வந்து பண்ணி வச்சிருக்காப்ல. விஜய் மாமா எப்படி துப்பாக்கியில பண்ணாரோ இது மதராசி வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு ஸ்பீச் மூலியமா வந்து சோசியல் மீடியால கன்வெர்ட் ஆயிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் மாமா துப்பாக்கியில பண்ண மணிக்கே சிவகார்த்திகேயன் மதராசியில பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை.